1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளில் 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வெற்றி வாய்ப்புகளாக அமைய வாழ்த்துக்கள். சரி, மகர ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காருங்க. வக்கரெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல சிறப்பாக குரு வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் முதல் விஷயமா ஜாதகர் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே பண்ணும்போது சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு பிறக்கும் போது இந்த ஜனவரி மாதமே பார்த்திங்கனாக்கா நிறைய செலவுகளை எடுத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ரொம்ப யோசித்து செலவு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பொங்கல் விழாக்கு நான் அதிகமாக காசு கொடுக்குறேன் இது பண்ணாமல் எது அவசியமோ அதுக்கு செலவு பண்ணுங்கள், சிறப்புகளை ஏற்படுத்தி பட்ஜெட் போட்டு பண்ணுறது சிறப்பு. ஏற்கனவே மகர ராசி செல்ஃபிஷ்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. செல்ஃபிஷ்னால் என்ன தெரியுங்களா? தான் குடும்ப நபர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறது. தன்னை மட்டும் பார்த்துக்கிற செல்ஃபிஷ்னஸ் மோசமானது. தான் வர்க்கத்தை பார்த்துக்கிறவங்க சிறப்பான செல்ஃபிஷ் தான் அது. அதை மெயின்டைன் பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், பொருளாதாரத்தில் ராகு பகவான் இருக்கார். ஆனால் இந்த வருஷம் மார்ச் மாதம், ஆகஸ்ட் மாதம், அக்டோபர் மாதம் எதிர்பாராத ஒரு தொகை, ஒரு பணம் உங்களை தேடி வரும். நகையோ இல்லை சொத்தோ உங்களை தேடி வரும். இந்த 3 மாதங்கள், அதாவது மார்ச், ஆகஸ்ட், அக்டோபர், இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூல வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. அந்த நேரத்தில் வர நேரத்தில் எனக்கு வேணாம் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. வரதை தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க, சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வாரிசுங்களுக்கு உபயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினரோட அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டிங்க, வச்சிருச்சு ராகு. நீங்கள் என்ன தான் பிடிவாதம் பிடிச்சாலும் சர்பம் கொத்தி சைலண்ட்டாகி உட்கார வச்சிருச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியூரோ, வெளி மாநிலமோ, வெளிநாடோ போய் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி போக போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து காளஹஸ்தியோ திருப்பாம்பரமோ போயிட்டு ராகு கேதுக்கு சாந்தி பரிகாரங்கள் செஞ்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. அந்த ராகுவே உங்களுக்கு யோகமான ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் வீடம் மாற்றம், வீடே மாற்றி போகிறது, வாடகை வீட்டை மாற்றி போகிறது, இருக்கிற ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான சூழலை அமைச்சு கொடுக்க போது இந்த 2026. சகோதர சகோதரிகள் மூலியமாக கொஞ்சம் உதவிகள் வந்துச்சுன்னா அதை அனுசரிச்சுக்கோங்க. உங்களால் உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க, இல்லைன்னா அந்த பந்தமே அருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் கூட பிறந்தவங்களோட நிதானமான பேச்சு வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லும்போதே சனி பகவான், குலதெய்வத்துக்கு தலைவன் அப்படின்னாலே சனி பகவான் தான். ஏன்னா எல்லையில் உட்கார்ந்துருக்கிறது. அப்போது இந்த மகர ராசிக்காரங்க தான் குலதெய்வத்தை ஒரு சில நேரத்தில் மறந்துடுவாங்க. சித்திரை மாதம் கும்பிட்றது, ஆடி மாதம் போய் கும்பிடுவாங்க. படையல் போடுறதுல அரிசி பொறி வைக்கிற இடத்துல கொலக்கட்டையை வச்சு கும்பிடுவாங்க. என்ன முறையோ அதை வச்சு கரெக்டாக இந்த வருஷத்தை கும்பிட்டு போது 2026 உங்களுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், உங்களுடைய வருமானங்களை அதிக வளர்ச்சியை மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைச்சு கொடுத்துருங்க. 7 நாட் சனி முடிஞ்சிச்சு. குருவுடைய ஸ்டேட் சப்தம பார்வையில் மகர ராசி உட்கார்ந்துருக்கு, உச்ச குருவுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இதோட 12 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்போ இந்த வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்திக்கும் போது, உங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை அமைச்சிக்கும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சார்ந்த மாதிரி வேலைகளை எடுத்துக்கிறது இன்னும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் துபாயில் போய் இருப்பாங்க, இங்கே குடும்பம் இருக்கும், குடும்பத்தை கூட்டு போகிற வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக கூட்டு போயிடுறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக மகர ராசி நம்ம சொன்ன மாதிரி தான். சிம்மத்துக்கு 50%, விருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் கெட்டிமேல சத்தம் உண்டு. அது 90s கிட்ஸாக இருக்கட்டும், எந்த கிட்ஸாக இருக்கட்டும், எல்லா குழந்தைக்கும் கல்யாணம் பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு குரு பகவான். முடியாததை முடிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காகவே உச்ச குருவாக உட்கார்றாரு. சரி,
இல்லறம் இல்லறம் பேசும்போது அதிகமான பாசம்தான் சந்தேகத்தை உருவாக்கி கொடுக்கும். எந்த அளவுக்கு பாசம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது சிறப்பு. இப்படி நகத்தாலும் பிரச்சனை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா பிரிவினையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 80க்கு அதாவது 100க்கு 75% பிரிவினைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த குரு வந்து எப்படி தெரியுங்களா, கரெக்டாக 6 மணிக்கு ஏஞ்சி 6:01க்கு ஏஞ்சின்னு அரை மணி நேரம் பேசுவாங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயத்தில் தான் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளே இருக்கும். அதை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறவங்க அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மகர ராசியுடைய தாட்டு. இந்த குருவுடைய பார்வையினால் அடுத்து புத்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ரொம்ப நாளாக 5ல் வந்து கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. ஆனால் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டிட்டு போயிடுது, தங்கலை, நாள் தள்ளி போகுது, தங்கலை இப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஒரு சில வீட்டில் 2வது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது. வெளிநாடு உத்தியோகம் வந்துச்சுன்னா தாராளமாக கிளம்பி போகிறது. வெளிநாட்டு யோகம் இருக்கிற ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மகரம். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சீட்டு கையில் வந்துடும். அதை பயன்படுத்திட்டு போயிடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகரித்து கொடுக்க போகுது. இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக, சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அடுத்து ஜூலைலேருந்து பார்த்திங்கனாக்கா வேலை குறைவாக இருக்கும், சம்பளம் இருக்கிறத விட கொஞ்சம் நிதானித்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சேமித்து வைக்கிறது சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நான் சேர்த்து வைக்கிறேன் சரி இந்த சோஃபா வாங்கிடலாம், சேர்த்து வைக்கிறேன் நான் செலவு பண்ண மாட்டேன், சரி ஒரு கார் வாங்கிடலாம் லோனில். இந்த மாதிரி ஒரு தாட்டை மகர ராசிக்கு இந்த 2026 லேவிஷ்டஸ்க்காக ஒரு புதிய கடனை உருவாக்கி கொடுக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கிறது, கடன் அவசியம் ஏற்பட்டால் தொடுறது சிறப்பாக இருக்கும். ஸோ அம்மான்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தில் அவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு தாயாருக்கு நோய் வழியாக ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இது வெறும் பொது பலன்தான். இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடாதீங்க. சுய ஜாதகத்துலேயே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. தந்தை வழியோட ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறப்புகள் நிறைய ஒரு சிலருக்கு தந்தையே உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட சின்ன வயசுலேருந்து பேசாமல் இருந்திருப்பாங்க. இந்த மகர ராசி மகர லக்னம் இப்போ இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அப்பா ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த கிரகநிலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் சொன்ன மாதிரி தான் 6 மாத காலம் வேலை பளு, அதுக்கப்புறம் வேலை பளு குறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா நிர்வாக ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. தொழில் நடத்தக்கூடிய இடம், அந்த இடத்தோட வாஸ்துவை பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் நல்லா இயங்கும், வருமானம் வரும்போது ஆர்டர்ஸ் நிறையா வரும், நம்ம தச்சு கொடுத்துருவோம், பொருளை அமுச்சு விட்ருவோம். ஆனால் பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குவாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மகர ராசியோட பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும், இடத்துக்கு பூஜை போடுறது, இடத்தை சுத்தரிக்கிறது, அப்பப்போ பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் தண்ணி கல் உப்பு போட்டு துடைக்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மகர ராசிக்காரங்க இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை வந்து குறைவாக தான் இருக்கும். இதை செஞ்சு பார்க்கும்போது, நம்பி ஒரு வேலையை செஞ்சு பார்க்கும்போது உள்ள ரிசல்ட்டு வேறு லெவலில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. புத்திரர்கள் குழந்தைகள் டீனேஜில் இருக்காங்க மகர ராசியில் அப்படின்னாக்கா கொஞ்சம் விட்டு கையை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க பேரண்ட்ஸு. ஏன்னா தவறான பழக்க வழக்கத்துக்கும் இவங்க போயிடுவாங்க. அதையும் டைரெக்டாக சொல்கிறேன் நான், பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த 2026 மகர ராசி நேயர்களுக்கு பர்சன்டேஜ் வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக 70% நன்மையை ஏற்படுத்தி தரப்போது. 10%, அதாவது 60% கன்ஃபார்மு, 10% இந்த ராகுனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, கவனம் தேவை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை மலை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம குரங்க பார்ப்போம்,
குரங்குகளுக்கு உணவு கொடுப்போம். சிட்டியில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கனாக்கா மாதத்தில் வரக்கூடியவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி ஜூ, வண்டலூர் ஜூ, எங்கே உங்கள் பக்கத்தில் ஜூ இருக்கோ அங்கே போய் ஒரு வாழைப்பழமோ இதுவோ அந்த குரங்குகளுக்கு கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த வருடத்தில் நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு அம்மாவில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது, அதுவும் காலையில் 4:30 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசிக்கிறது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.